பொதுவாகவே நம்ம உடல்ல ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்கு அப்படின்னு சொன்னா, நெறைய சிம்ப்டம்ஸ் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த பெண்களுக்கு அதிகமா இருக்குங்க. அதுவும் டீனேஜ்ல இருக்கக்கூடிய நபர்கள் நெறைய பேருக்கு ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம ட்ரீட்மெண்ட் குடுக்கக்கூடிய இந்த சிறுநீரக பிரச்சனை இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நம்ம கவனமா இருக்க வேண்டியது 2 விஷயம் நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஒண்ணு ஹீமோகுளோபின் லெவல் குறையக்கூடாது. இன்னொன்னு பிளட் பிரஷர் இன்கிரீஸ் ஆகாம பார்த்துக்கோங்க. இது 2மே கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, சீக்கிரம் நம்ம சாப்பிடக்கூடிய மருந்துகள் நமக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அப்ப அந்த மாரி சிறுநீரக பாதிப்பு இருக்கிறவங்களுக்கும் என்ன ஆகுதுன்னா, கிடுகிடுன்னு ஹீமோகுளோபின் லெவல் குறைய ஆரம்பிச்சுரும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. சரி, இதுக்கப்புறம் நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும்? அ ஒரு சிலருக்கு இந்த சிம்ப்டம்ஸ் தெரியும். அதாவது பெண்கள் ஒரு சிலருக்கு மெனோபாஸ் டைம்ல அதிகமான ப்ளீடிங் எக்ஸஸ் ப்ளீடிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ப்ளீடிங் ரொம்ப அதிகமா இருக்குன்னா, கவனமாக இருக்கணுங்க. ஸோ ப்ளீடிங் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா, அடுத்தடுத்து என்ன ஆகும்னா, ஹீமோகுளோபின் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிச்சுரும். ஸோ ரத்தத்தில ஹீமோகுளோபின் லெவல் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிச்சுரும். ஸோ கவனமாக இருக்கணுங்க. அந்த மாரி எக்ஸஸ் ப்ளீடிங் இருக்கா, உடனே நீங்க அதற்கான சிகிச்சை முறைகள ஸ்டார்ட் பண்ணணும்.